வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்தூருக்கு பக்கத்துல இருக்க த ராக் மவுண்டன் அப்படின்னு சொல்லப்படுற புலிகுண்டு மலைக்கு தான் நாம வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு 1000 அடி உயரத்துக்கு இருக்க 2 ராட்சச பாறைகள பார்த்தீங்கன்னா நிக்க வச்சது போல இருக்கு. இதுல ஒரு மலை சிவனாவும், இன்னொரு மலை பார்வதியாவும் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு 3 சிவலிங்கங்களானது இருக்கு. மலைக்கு அடிவாரத்துல ஒரு 2 சிவலிங்கமும், மலையோட உச்சியில ஒரு சிவலிங்கமும். இந்த மலை ஏறுறதுக்கு எவ்வளோ அட்வென்ச்சரா இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 மலையும் இணைக்கிற மாரி 1000 அடி உயரத்துல ஒரு இரும்பு பாலமும் இந்த மலைக்கு மேல இருக்கு. அந்த இடமும் ரொம்பவும் அட்வென்ச்சரா இருக்கும் பார்க்கவே. நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு நெனச்சீங்கன்னா, சரியா வேலூர்லேருந்து 57 கிலோமீட்டரும், சித்தூர்லேருந்து 21 கிலோமீட்டர் இருக்கிறது தான் இந்த புலிகுண்டு ராக். இந்த புலிகுண்டு மலைக்கு கீழ இருக்க இந்த கோவில்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க 2 சிவலிங்கங்கள் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா புலிகுண்டு ஈஸ்வரர். அவர் கீழ தான் இருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. ரொம்பவும் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த புலிகுண்டு மலை ஏறத்த வர நெறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மலையோட அடிவாரத்துல இருக்க இவர் தான் மூலவர். புலிகுண்டு ஈஸ்வரர். இவர தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த மலை ஏறணும். ஆனா நெறைய பேர் மலைய மட்டும் ஏறிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா மறக்காம இந்த புலிகுண்டு ஈஸ்வரர தரிசனம் பண்ணுங்க. அப்படியே புலிகுண்டு ஈஸ்வரர தரிசனம் பண்ணிட்டு பின்புறம் வந்தீங்கன்னா, இது போல சிவலிங்கத்தையும் ஒண்ணு பார்க்கலாம். மொத்தம் இங்க 2 சிவலிங்கங்கள் இருக்கு அடிவாரத்துல. நீங்க இந்த புலிகுண்டு மலை ஏறத்துக்கு வரீங்கன்னா, தண்ணி, உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கடை கூட இருக்காது. இந்த புலிகுண்டு மலை ஆந்திராவின் ஒரு பருவத மலை அப்படின்னே சொல்லலாம். வாங்க மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இது போல ஒரு சிமெண்ட் ரோடு போகுது. இது மலையோட அடிவாரம் வரைக்கும் போகும். நம்ம அது வரைக்கும் பைக்லயோ, கார்லயோ வந்தா அது வரைக்கும் போயிடலாம். அதன் பிறகு அங்கேயே பார்க் பண்ணிட்டு இந்த மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மலையோட ரொம்பவும் குறுகலான ஒரு பாதைன்னா அது இத சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கும். இந்த வழியா தான் நாம இந்த மலைய ஏறப் போறோம். ரொம்பவும் குறுகலா இருக்க போகுது. இந்த மலை ஏறத்துக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டு மாரியும் தான் வந்திருக்கோம். இந்த புலிகுண்டு மலையும் பார்த்தீங்கன்னா பருவத மலை போலவே படிக்கட்டுகளோடயே தொடங்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 படிக்கட்டுகளுக்கு மேல நம்ம ஏறுறது போல இருக்கு. இந்த மலையானது ஏறத்துக்கு தொடங்குன உடனே பார்த்தீங்கன்னா நெறைய வியூ பாயிண்ட்கள நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் ஏறி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு வியூ பாயிண்ட் ஆனது வரும். வேற லெவலா இருக்கும் இங்கிருந்து பார்க்கவே. கண்ணுக்கு எட்டுன தொலைவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைகளும், பச்சை பசேல்னு செடிகளும் தான் நம்ம இந்த இடத்துலருந்து பார்க்க முடியும். ரொம்பவும் அழகா இருக்கும். இந்த இடம் ஒரு திமிங்கலத்தோட வாய் போல திறந்திருக்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் சிலைகளும் வச்சிருக்காங்க. நாம கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா இதுதான். நான் முதல்லே கீழ இருந்து காமிச்ச குறுகலான பாதை இதுதான். இந்த இடத்துல நம்ம குனிஞ்சிட்டு தான் போற மாரி இருக்கும். ஒரு ஆள் தான் போக முடியும் இந்த வழியா. நம்ம போகும்போது ரொம்பவும் கவனமா போகணும். சைடுல பார்த்தீங்கன்னா வெறும் கம்பி மட்டும் தான் நட்டு வச்சிருக்காங்க. பருவதமலையில எப்படி கடப்பாரை பாறை இருக்கோ, அது போல இந்த ராக் மவுண்டனுக்கு பார்த்தீங்கன்னா இது போல ஒரு குறுகலான ஒரு பாதை இருக்கு. இந்த இடத்துல நாம குனிஞ்சிட்டு தான் போறது போல இருக்கும். நீங்க இந்த மலை ஏறுறதுக்கு ஃபேமிலியா வரீங்கன்னா, தனியா வராதீங்க. கேங்கா வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியா இருக்கிறதுனால தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா, இது போல நெறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த குறுகலான பாதைய கடந்ததுக்கு அப்புறமா இது போல 2 மலைகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சந்து இருக்கும். இந்த சந்துல பார்த்தீங்கன்னா இது போல இரும்பு படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க. இதன் வழியா தான் நம்ம மேல ஏறப் போறோம். நாம இந்த இரும்பு பாதைய கடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இது போல நம்ம டார்ச் அடிச்சுட்டு தான் ஏறுற மாரி இருக்கும். ஒரே இருட்டா இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா வவ்வால் கூட்டம்லாம் சத்தம் போடும். ரொம்பவும் பயமா இருக்கும் இந்த இடம் தான் இந்த மலையானது ஏறுனோனே பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு சின்ன தாமரை குளம் இந்த மலைக்கு மேல நம்ம பார்க்கலாம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகா இருக்கு. இந்த புலிகுண்டு மலை ஏறத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இந்த மலையோட உச்சிக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா வேற லெவல் காத்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்த களைப்பே மறந்துடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸா இந்த மலையோட உச்சியில நிக்கும்போது காத்தானது அடிக்குது. இவர் தான் இந்த புலிகுண்டு மலையோட உச்சியில இருக்க சிவலிங்கம். இவர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளிய வந்தோம்னா, பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்காரு. அப்புறம் அம்மன் இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் இருக்கு. இங்க ஒரு நந்தி சிலையும் இருக்கு. இந்த கோவில பார்க்க ரொம்பவும் சிம்பிளா இருக்கு மலைக்கு மேல. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த கோவிலாண்டயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க இரும்பு பிரிட்ஜாண்ட தான் நாங்க போனோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி மலைய இணைக்கிற மாரி 1000 அடி உயரத்துல இருக்க இரும்பு பாலத்த தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இரும்பு பாலத்து மேல நிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அட்வென்ச்சரா, த்ரில்லிங்கா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலா இருக்கும். நம்ம இந்த சிவன், பார்வதி மலையோட உச்சியில பார்த்த இந்த இரும்பு பாலம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதே இதுதான். சித்தூர்லேருந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்க
உங்கள மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து சந்தோஷமா வந்து இருந்துச்சு. நீங்க இந்த புலிகுண்டு மலைய ஏறும்போது ரொம்பவும் வந்து கேர்ஃபுல்லா வந்து ஏறுங்க. அது மட்டும் இல்லாம இது போல வந்து கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.